மஞ்சரி வெளிய போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? மஞ்சரி வெளில போனதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் தான். ஏன்னா நாமினேஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, அவர் பேர் நாமினேட் ஆகல. அப்ப அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லைவ்ல சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் 1 ஹவர்ல வரலன்னு நெனைக்கிறேன். அவர் சொன்னாரு, "இப்ப நான் நாமினேஷன்ல இல்ல. அப்போ கண்டிப்பா மஞ்சரிக்கு என்னோட ஓட்டெல்லாம் போவும். அதனால அவ சேவ் பண்ணப்படுவா." அப்படின்னு அவர் சொன்னதுனால தான், அந்த பர்ட்டிகுலர் முத்துக்குமரோட ஃபேன்ஸ் எல்லாமே மஞ்சரிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த வந்து கன்வே ஆயிருக்கு. ஓகேங்களா? 2வது அன்அஃபிஷியல் ஓட்ல மஞ்சரி பாட்டம்ல இருந்தாங்க. ராணவ் டாப் 2ல இருந்தாரு. அன்அஃபிஷியல் ஓட்ல நானுமே பண்றதில்ல ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா, நான் நம்பிக்கையே இல்ல. அது ஆக்சுவலி சேனலுமே வந்து அத பாத்துட்டு தான், "நீ பாட்டம்ல இருக்கிறவனையும் நான் டாப் 2ல இருக்கேன்னு தூக்குறேன். அப்போ உன் நம்பிக்கை அங்க வந்து உடைக்கிறேன்டா. உன் மேல எல்லாரும் வச்சிருக்க நம்பிக்கை உடைக்கிறேன்ற பேர்ல தான் சேனலுமே அந்த விஷயத்த பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன்." வாட்டெவர் ஓட்டு கம்மியா தான் வந்திருக்கும். ஏன்னா ராணுவம் ஒண்ணும் அந்த அளவுக்கு பூம் ஆகல. மஞ்சரி மாதிரி. ஆனா மஞ்சரிக்குமே ஓட்டு கம்மியானதுக்கு ரீசன் முத்து தான். அண்ட் முத்து எந்த இடத்துலயுமே அ ஒரு விஷயத்த பாராட்டுறாரு அப்டின்னா, அவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு போட்டியாளர் வந்து பாராட்டுனதே கிடையாது. யாரு பாட்டம்ல இருக்காங்களோ அவங்கள தான் பாராட்டுவாரு. நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, எப்பயாவது ஒரு இடத்துல தான் ஜாக்க பாராட்டியிருப்பாரே தவிர, எங்கெல்லாம் நீ சொல்லு சொல்லுன்றப்ப ஜாக் பக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா ஜாக்க விட்டுட்டு யார் பாட்டம்ல இருக்காங்களோ அவங்கள தான் பாராட்டியிருப்பாரு. ஃப்ரம் த பிகினிங்ல பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணவர் தான். நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ஒரு ஒரு 10, 12 வாரம் கழிச்சு சொல்லியிருப்பாரு. ரஞ்சித் அவரு பூம் பண்றதுக்காக அவர் ட்ரை பண்ணாரு. ஏன்னா எப்ப வேணாலும் அனுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாக் எங்கேயுமே அவர் சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஸோ அவருடைய இப்ப மைக்ல ஏதோ அவரு தான் போட்டாரு எனக்கு ஒரு ட்வீட். நான் நெனச்சத அப்படியே போட்டிருந்தாரு. என்னன்னா, ஷோல நம்ம என்ன பேசினா நம்ம ரீச் ஆகும்ன்றதுக்காக, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி தருவேன் அப்படின்னு. ஆனா ஜாக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஷோ முடிஞ்சதும் எங்க அம்மாவ நான் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து மனசுல இருந்து பேசுற ஒரு விஷயம். நீ இந்த ஷோவுக்காக நான் என் மனசுல இருந்து பேசல. நான் ஷோவுல மக்களுடைய ஓட்டு சம்பாதிக்காக பேசுறேன்றத, அவரு அந்த விஷயத்த வந்து ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்றாரு. அவரு எஃபோர்ட் போடுறாரு ஓகே. பட் பிக் பாஸ்ன்றது நீங்க வந்து ஐயா அ எனக்கு ஒரு புரியல. ஒரே நிமிஷம். சாரி இன்டரப்ட் பண்றேன்னு தப்பா நினைக்கிறீங்க. முத்துக்குமரன் ஃபேனா இருக்கனால கேட்கல. எனக்கு உண்மையாலுமே டவுட்டா இருக்கு. ம். என்னன்னா இப்ப எங்க அம்மாவை வந்து ஃபாரின் கூட்டு போவேன்னு சொன்னா அது சிம்பத்தி இல்ல. எங்க டிராமேட்டிக்கா அப்பாவுக்கு இல்ல செருப்பு ப்ரோ. வாங்கி அது கொடுப்பேன்னு ஒரு இல்ல இல்ல ப்ரோ எனக்கு ப்ரோ டிராமேட்டிக்கா இல்ல. அப்படி இல்ல. எனக்குமே ஆர்கே எனக்குமே அதை டிராமேட்டிக்கா இல்ல. கேட்டதுமே அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்ப முத்துக்குமரனுமே ஃபாரின் கண்ட்ரி போயிருக்காப்ல, முத்துக்குமரன் துபாய் எல்லாம் போயிருக்காப்ல, ஓகேவா? அப்ப நான் எங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு இத ஜெப்ரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு கன்சிடரபிள் நோட்ல நான் வி கேன் எடுத்துப்பேன். அக்செப்ட். அதை நான் கன்சிடரபிள் நோட்ல கண்டிப்பா எடுத்துப்பேன். அதான் நான் இல்ல சொல்லட்டுமா? ஒரு ஏன் பதில் இல்ல இல்ல முத்துக்குமரன் சொல்லிடுறேன். வந்து ஒரே அந்த ஒரு இடத்துல பாயிண்ட். வந்து ஒரு சிம்பத்தி கார்டு அவர் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சிம்பத்தி கார்டு இல்லைங்க, அது ஒன் கேஷுவலா செகண்ட். அந்த இடத்துல நடந்த விஷயங்க அது. அவர் கீழே உட்காந்துருப்பாரு, அவங்க அப்பா நடந்து வருவாரு. அப்ப பார்த்துட்டு அவருக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான் அங்க. அது வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள் டம். அதாவது ஒன் செகண்ட் பிளாக் பேப்பர். அதான் நான் சொல்லிடுறேன். வெளியே இருந்துகிட்டு அவர் புல்லட்ல உட்காந்து வீடியோ பரப்புனாங்க. எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்ப புல்லட் இருக்கு, அதில் நான் போட்டோ எடுத்து போட்டா இப்ப என்ன தப்பு? அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நீ பேசு, ஏதாவது பேசுனா நியாயமா பேசு. அவரோட புல்லட் நீங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காரு அவன்கிட்ட வந்து. அப்புறம் எதுக்கு அவர் வந்து பைக்கே இது வரைக்கும் என்கிட்ட இல்லைன்னு உள்ள வந்து மென்ஷன் பண்ண போறாரு? ஸோ நான் ஹி இஸ் எங்கயா அ ஸ்டூபிட். புல்லட்ன்னு எனக்கு சொன்னேன்? புரியல. இல்ல நான் இங்க இருக்க எங்கயா இல்ல புல்லட்ன்னு இல்லைங்க. சொன்னேன்? புரியலையே. வெளியே ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்குங்க. நான் அதுக்கு சொல்றேன். ஸோ அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் கமெண்டா தான் பாஸ் பண்ணாரு. அவரு ஃபீல் பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து நிறைய தடவை வீட்டுக்கு போக மாட்டாருன்னு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் மென்ஷன் பண்ணவரு பார்த்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 90 டேஸ் 80 டேஸ் பார்த்துருக்காரு. பார்க்குறப்பதாங்க சொல்ல முடியும். பார்க்காதப்பயே சொல்ல முடியும். அ- அது ஜஸ்ட் லைக் தட் இதாக தான் பார்க்குறேன் நான்லாம். அதை எக்ஸாக்சுரேட் பண்ணி பேசுறது வெளியே இருக்க நம்ம தான். ஸோ அதை எக்ஸாக்சுரேட் பண்ணவே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல இருக்கே. எனக்குமே இனிஷியல் ஸ்டேஜ்ல ஜாக்லின் வந்து நான் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலின்ற அந்த டைட்டில் வந்து அந்த டாபிக் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. ஓகே, எனக்கு அப்ப ஜாக்லின் சொன்னப்போ எனக்கு அது நார்மலா படல. எனக்கு அது ஓகேவா இல்ல. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை அது ஒரு மாதிரி அதிகமா போகும்பொழுது எனக்கு அது ஏற்புடையதா இல்ல. ஜாக்லினுக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இங்க முத்துக்குமரனுக்கு பாக்குறேன். ஐ அம் நாட் பீயிங் பார்ஷியல். எனக்கு அப்படி தோணுது. அது வந்து எக்ஸாஜரேஷனா தான் இருக்கு. இல்ல டாம், அப்ப நான் அதெல்லாம் கரெக்ட் எக்ஸாஜரேஷனா இல்ல. தான் நான் சொல்லுவேன்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல டாம். ம். இல்ல டாம், அங்க வந்து இப்ப நம்ம இருந்துகிட்டு அவங்க அங்க அவரே ஜீவோ சொல்லியிருக்காரு. நான் நிறைய தடவை வீட்டுக்கு போகாம இருந்திருக்கேன். போனாலும் கொஞ்ச நேரம் தான் ஸ்டே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறவரு
மேபி அவருக்கு கவனிச்சிருக்க மாட்டாருங்க. இது ஜஸ்ட் லைக் தட் தானே நான் அவர் பார்க்க வீட்டுக்கு முடியும். இது போக அவ்வளோ மாட்டாரா? பெரிய விஷயம் அவருடைய தானேல்ல. யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் அவருடைய வீட் இன்ஸ்டாகிராம் அது நான் பார்த்துருக்கீங்களா? அவர் முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி அவங்க அம்மா கையில செஞ்சதை மட்டுமே ஒரு 100 வீடியோக்கு மேல போட்டிருப்பாப்ல. அத்தனை வீடியோ போட்டிருப்பாப்ல. எலும்பு கடிக்கிறது, நல்லி உரியறதுன்னு சொல்லி அத்தனை வீடியோக்களை போட்டு அள்ளி தெளிச்சிருப்பாப்ல அவங்க வீட்டுல. ஆ இல்ல இப்போ சொல்றேன், நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நீங்க சோஷியல் மீடியாவில் ரீசன் போஸ்ட் சொன்னீங்கல்ல, பண்ணுறதுலாம் அதுக்கு நான் சொல்றேன். ஓகே. சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் போடுறேன்னா இன்னைக்கு எடுத்ததா இருக்காது. நான் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது கூட நான் இன்னைக்கு வந்து போஸ்ட் போடுவேன். ஸோ இது அப்படியும் கூட எடுத்துக்கலாம்ல. 100 வீடியோவையும் 10 நாளைக்கு அதனால முன்னாடி ஒரு நாளைக்கு கறி செஞ்சு. அப்படி இல்ல டாம். நான் அதுக்கு தான் நான் பர்சனல் விஷயத்துக்குள்ளேயே போகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆர்கே சாரி ஆர்கே. நம்ம இப்போ ஜாக் சொன்னதா இருக்கட்டும், முத்து சொன்ன அந்த செருப்பு விஷயமா இருக்கட்டும், இதுக்குள்ள போகணுமான்னு கேட்டா எனக்குமே அதுல போகணுங்கிறது விருப்பம் இல்லதான். ஆனா அந்த வீட்டுல வந்து எமோஷனல் கேபிட்டலைஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யார் அதிகமா பண்ணான்னா முத்து தான் பண்ணாரு. எல்லா விஷயத்திலயும் வந்து அதை வந்து ஒரு எமோஷனலா அதை மூவ் பண்றது வந்து ஆர்கேக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை மைல்டா அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல ஒத்துக்கிறேன். இது மட்டும் நான் கிடையாது. எல்லா விஷயத்தும் இல்ல இத வந்து எமோஷனல் கேபிட்டலைசரா நான் பார்க்கல. 2 பேர் அந்த செருப்பு விஷயத்த நான் அப்படி பார்க்கல. ஆனா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன். ஒரு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறத ப்ரொஜெக்ட். இப்போ நம்மளுக்கு யாருக்குமே தெரியல அன்ஷிதா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்கிறது தெரியாது. ஜெஃப் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரியாது. ஏன் ஜாக் எவ்வளவு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது. ஆனா அவங்க யாருமே அதை நம்மளுக்கு தெரியாது இல்லையா? உண்மையாலுமே இப்ப எடுத்து ஒவ்வொருத்தையா போய் மீட் பண்ணி நேத்து ஜோ என்ன சொல்றாரு, நான் ராணா வீட்டுக்கு போனேன் பாப்பா. அவரது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஒரு நார்மலான வீடு. அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இதுக்காக சொல்றான். அதனால அந்த எமோஷனல் கேபிட்டலைஸ் யார் பண்ணாலும் தப்பு. நம்ம ஆல்ரெடி செல்வா பேசும்போது சொல்லிட்டோம். ஜாக் பண்ணாலும் தப்பு தான். அதான் பாப்பாய், நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நானும் அக்ரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல தான் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அன்னைக்கு ஸ்பேஸ்லி நான் இதே தான் சொன்னேன். எனக்கு இது அப்படி தோணலை. ஏன்னா இந்த ஸ்லிப்பர் விஷயத்துல எனக்கு அப்படி, ஏன்னா இது நேச்சுரலா ஒரு கான்வர்சேஷன் இருக்கையில பார்க்கையில சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். பர்சனலாகவும் சரி, அங்க பை ஆடியன்ஸ் வாட்சிங்கா இருக்கும்போதும் சரி. ஸோ இப்போ அது மறுபடியும் எனக்கு சொல்றப்ப எனக்கு இப்பயும் அப்படிதான் இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் பைல இருக்கிறனால நான் சொல்லணும்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை. மற்ற எல்லா இடத்துலயும் அவர் வந்து இந்த மிடில் கிளாஸ் தூக்கிட்டு வந்து எனக்குமே ஈவன் தோ அவர் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு சொந்தமா. அவரோட சொந்த சம்பாதியத்துல வீடு கட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறவர் அதை திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்தா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நானும் ஒத்துக்குவேன். ஓகே டாம், நானுமே அந்த இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆர்கேவோட எக்ரி பண்ணிக்கிறேன். அவர் வந்துட்டு முத்துக்குமரன் இந்த மிடில் கிளாஸ் அந்த டேக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணும்போது எனக்குமே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. பட் அந்த சிறப்பு மேட்ரு வந்து எனக்கு கேஷுவலா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. இப்போ என் வீட்லயுமே அது பேரண்ட்ஸ் சில பேர் அப்படிதான். அது வந்து அவங்க வந்து அவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை பத்தி தான் நிறைய யோசிப்பாங்க. அவங்களோட இதுல கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க நீங்க சொல்றது என்னால நீங்க 2 பேர் சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. நான் அதை அந்த மாதிரி அதை ஈஸியர் நோட்ல என்னால அதை பார்க்க முடியலன்னு சொல்றேன். ஏன்னா அவர் நிறைய இடத்துல இந்த மாதிரி எமோஷனலா ஒரு மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்காப்ல. ஒரு விஷயத்துல அவரோட பாயிண்ட் வந்து எடுபடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு சிம்பத்தி கார்டை தூக்குவாப்ல. ஒரு இடத்துல வந்து இவர் எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல தனியா போய் அந்த கேமரா முன்னாடி யார் யாரெல்லாம் சொன்னாங்களே அவங்கள வச்சு ஃப்ரேம் பண்ணி ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுவாப்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாரு. குட் பிளேயர் வில் நெவர் டூ திஸ், ரைட்? அதை வந்து இவர் அதிகமா பண்ணி எனக்கு வந்து ஒரு 2 விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீமா முத்துக்குமரன் பண்றதுல வெறுப்பாகுது. அப்படின்னா ஒண்ணு வந்து முன்னுரையும் நானே முடிவுரையும் நானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாகா பேசி தள்ளுவாப்ல. அது எனக்கு பிடிக்காது. பட் என்ஜாயபிளான மேட்டர் நிறைய மேட்டர் இருக்கு. அதை வந்து ரொம்ப குறைச்சலா பண்ணுவாப்ல. இன்னொன்னு வந்து இந்த பிரேம் பண்றது. இந்த 2 மேட்டருமே ஐ ரியலி ஹேட் ஃப்ரம் ஹிம். அதனாலதான் அந்த கேரக்டர் வச்சு நான் கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்னு பாக்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அலாங் வித் தட் பர்சன் அட் ஆல். மேக்கர்ஸும் விஜய் சேதுபதி விஜய்ஸுமே ஸ்மார்ட் தான். இவரு அவங்க அப்பா அம்மா வந்து எல்லாத்தோட ஃபேமிலி வந்தது நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் தான். அதுல எக்ஸ்ட்ராவா இருந்தது ஏன்னா முத்து எனக்கு முன்னாடிங்க அந்த ஆப்போசிட்ல அந்த மேல அந்த பேர் என்ன, ஒரு 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 இது மாதிரி இருக்கும், அதுல பத்தி விட்டு மேல பாட்டுக்கு பறக்கும்ல,
புஸ்வானமா டேய், யாரா இவனுங்களா? எனக்கு அப்பா இந்த ஃபுல் மூன் பார்ட்டி எல்லாம் ஒண்ணு பறக்குமேங்க. ஓ அந்த இது ஆமா 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 ஆமா. அது போய்கிட்டே இருக்குங்க. ஏதோ பத்தி பத்தி விட்டே இருக்காங்க போல. டாம் ஒரு நிமிஷம் டாம், உங்களுக்கு நான் டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க. டிஎம் பண்ணிருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல இல்ல, இதுல ஒரு இருங்க, அதை இருங்க, பார்த்ததுல இருங்க, இருந்து ஒரு இருங்க. 1/2 மணி அந்த முதல்ல அந்த ரிப்ளையை பார்க்காதீங்க, முதல்ல போய் மேல போஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் ரிப்ளை வந்து பாருங்க. பாப்சி இத்தனை பேர் இருக்கட்ல, அது என்ன ரகசியம்? எங்களுக்கு என்னன்னு இப்ப மண்டைக்குள்ள இல்ல ஓட ஆரம்பிச்சு. அனுப்பிச்சாச்சு, நம்ம குரூப்லயும் அனுப்பிச்சிருக்கு அது. நான் இல்லையா, பரவாயில்ல, எனக்கு ஒரு டீம் பண்ணிடு. ஒரு 1/2 மணி நேரம் சிரிச்சேன்டாமா, அதை யோசிச்சு யோசிச்சு சிரிச்சேன்டாமா அது. பாப்பா டிஎம் பண்ணிடுங்க. நைஸா, நைஸ் ஒன். பாப்பா கேக்குதா? டிஎம் பண்ணி ஒரே நிமிஷம் இருக்கு, ஒரே நிமிஷம். பாப்பா டிஎம் பண்ணுங்க, கேக்குதா? அதாவது அனுப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே, அடுத்து பேசுங்கள் லதா. எஸ், லதா குமார். ஹலோ ஹலோ மேம், பேசுறது கேக்குதா? ஹலோ கேக்குது கேக்குது லதா, சொல்லுங்க. ஹலோ ஐயா, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. ஆடாங்க, யாரா இவன் டேய்? ஹலோ 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 ஹலோ. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அவங்கள ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மேல திரும்ப கூப்பிடுவோம். அவங்க பாட்டுக்கு திரும்ப திரும்ப நம்ம யோ சும்மாரியா, அவங்களுக்கே கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்தா ஸ்பேஸ் விட்டே போயிட்டாங்க. கனெக்ட் திருப்பி வருவாங்க. ஓகே, இப்ப பாருங்க, எங்க பிபி ஐட்டு பாருங்க, அப்படியே பிரேக் விடாம பேசுவாப்ல. இல்ல பிரேக் விட்டே பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு என்னன்னா, நேற்று பூரா அவ்வளோ பாராட்டி பேட்மன் சாருக்குலாம் நான் இவ்வளோ பாராட்டி நான் இது பண்ணதே இல்லை இது வரையும். நான் இது 4th சீசன்ல நான் பார்த்துக்கிருக்கேன். அவர் ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டாக தான் அதாவது எனக்கு பிடிக்காத ஆளையாக தான் பேசிக்கிட்டே இருப்பார். இதுவரையும் 7 சீசனாக எனக்கு பிடிச்சவங்க யாருமே ஜெயிச்சதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது அவர் அப்படியே இதாயிருச்சு. சரி, எனக்கு இப்ப ஆர்வம் அதிகமா இருக்கு, கியூரியாசிட்டி. 7 சீசனா உங்களுக்கு யார் யாரை பிடிச்சது நீங்க லிஸ்ட் சொல்லுங்க. 7 சீசனாவா? எனக்கு ஃபர்ஸ்ட் கணேஷ் வெங்கட்ராமன். பரவாயில்ல, அவரு ஜெயிக்காம இருந்தது பரவாயில்லதான். அடுத்து தாடி பாலாஜி. தாடி 2வது சீசன் தாடி பாலாஜி. இதுக்கு மேல இது கேட்க இல்ல, நான் சொல்லுவேன். நான் இங்க நான் அமைதியா நான் வேற டாபிக் எடுத்திருப்பேன். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தாடி பாலாஜி. அடுத்து 3வது தேர்ட் வந்து கவின். அது 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 வேற மாதிரி போயிருச்சு, அதை ஒழிச்சுடும். 4th சீசன்ல வந்து இவரு ரம்யா பாண்டியன். 5th சீசன்ல வந்து பாவனி. 6th விக்ரமன். 7th சீசன்ல பாவனியா? 5th பாவனி. 6th வந்து விக்ரமன். 7th வந்து ஐஷோ. இந்த இதுல ஜாக்லின். நான் அதான் சொல்றேன், நான் ஃப்ளூக்ல தான் உங்களுக்கு ஜாக்லினை பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். இல்ல ஃப்ளூக்லாம் இல்ல. நான் ஆக்சுவலா நான் வந்து ரூட் பண்ணது முத்துக்குமரனுக்கு தான், சத்தியமா சொல்றேன். நான் ஆரம்பத்துல, ஏன்னா அவரு இந்த விஷான் ஒருத்தர் கூட எல்லாம் இருப்பாரு, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இவரை தான் இது பண்ணணும் அப்படின்னு நான் இது பண்ணியிருந்தேன். இவர் எப்ப இந்த ஜிங்கு ஜங்குன்ட்டு இது பண்ணார்ல, அப்ப வரையும் நான் இவரு கூட தான் இருக்கேன். இவரு தான் எப்படின்னாலும் இவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் இதே பாதையே மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அவரு ஃபர்ஸ்ட் வீக் அங்க போறாரு லேடிஸ்ல. அப்ப லேடிஸ் சப்போர்ட் பண்றாரு. ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்க, நீ ஒரு மேல் ஃபெமினிஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப எப்பயுமே என்னைய பொறுத்த அளவுக்கு யார வந்து ஒருத்தவங்க வீக்கா இருக்காங்களோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நான் கண்டிப்பா அப்படிதான் என்னோட இது. அப்படிதான் நான் நினைப்பேன். சரி, இவருமே அப்படிதான் இருக்காருன்னு நான் அப்படி நினைச்சு இது பண்ணேன். ஆனா அப்படி இல்லை, அப்படியே மாறினுச்சு. அது வேற மாதிரி போனுச்சு, அப்படியே இதாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் டாஸ்க் வந்து இவரையுமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
ஆனா இன்ன வரையுமே ஜாக்லின் தான். அதான் நான் சொல்றேன். நேத்து வந்து என்ன ஆச்சுன்னா, இதுவரையும் யாருமே அப்படி பாராட்டல. நேத்து நீங்கலாம் போனப்ப, சாரி டாம்லாம் போனப்ப அவ்வளவு விசில் அடிச்சீங்க. அப்ப கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ இதா இல்ல. யாருமே பாராட்டலையே அங்க போய் ரெட் கார்பெட்லாம் நான் 1 வாரமா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். வாரம் அவ்வளோ இது பண்ணோம். எப்படினாலும் ரெட் கார்பெட் வரும். எல்லார் மூஞ்சிலயும் நம்ம ஜாக்லின் மூஞ்சில சந்தோஷத்த பார்க்கணும். அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப. அப்ப வந்த உடனே மூஞ்சியே மாறுது. அங்கிட்டு போய் அழுகுறாங்க. ஐயோ! நான் கில்ட் ஆனது அப்பதான். ஐயோ! தேவையில்லாம ஓட்டு போட்டுட்டோமடா! அப்பன்ட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி கில்ட் ஆகுறோம். அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஆள் உள்ள போறாரு. அவ்வளோ பாராட்டுறாரு. எல்லாமே நடக்குது. நல்லா அவருக்குமே நான் இதுவரையும் அவ்வளோ ட்வீட்லாம் போட்டதில்ல. அவருக்காண்டி நாம ட்வீட்டா போட்டு இது பண்றேன். அப்படி இருக்கு. காலையில என்ன ஆகுதுன்னா, சுனிதா இவங்கெல்லாம் உட்காந்து பேசுறாங்க. இவர் ரயான் பேசுறாரு. சுனிதா ஆல்ரெடி அப்படிதான் பேசுவாங்க. ரயான் பேசுறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இவருமே அது யார் சார்? ஃபேட்மேன் சாருமே அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஆனா அழுதனாலயே அது அப்படியே மாறும்னு சொல்றாரு. அவங்க அழுத ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த பிராங்குக்கு அழுதாங்க. அப்ப டிராமா குயின் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் வெளியே போறதுக்கு அப்பதான் அழுகுறாங்க. அப்பயுமே டிராமா குயின்னு சொல்றாங்க. அப்ப அழுகுறப்பயே டிராமா குயின்னு சொல்றாங்க. ஆனா இவர் சொன்னது நடக்கவே இல்ல. அந்த அழுதது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படியே மாறுன்னு சொல்றாரு. அப்ப யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் யாருக்குமே அவ்வளவா பிடிக்கல. அப்படின்றப்ப இவர் எந்த இதுல அழுதனாலேயே மாறுன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க. இவங்க இவரு இவங்க சுனிதா என்ன சொல்றாங்கடா, முத்து கூட இருந்தாலும் சரி, சௌந்தர்யா கூட இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட் பேங்க் வரும்ன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கு அந்த வீக்கெண்டே வரல. அந்த அம்மா அதுக்கு ஒரு முன்னாடி பைத்தியங்க. அத பத்திலாம் நீங்க பேசாதீங்க. அவ்வளவுதான் நான் இல்ல சொல்லுவேன். பைத்தியம் இல்லங்க. பைத்தியம் சரி, அந்த அம்மா பைத்தியம் சரி. இவரும் அதையும் கேக்குறாரு. ரயானும் அதையும் கேக்குறாருல்ல. பைத்தியம் சொல்றது 2 இல்ல பேருமே இல்ல இல்ல கேக்குறாங்கன்னா ரயான் வந்து சொன்னது ஒண்ணு எடுத்துக்கோங்க. நீங்க இன் பிட்வீன்ல வந்து எனக்கும் ஃபேட்மேன் அவருக்குமே வந்து கிட்டத்தட்ட சண்டையே வந்துச்சு. ஃபேட்மேன் வந்து அவருடைய டாப் 5 லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாரு. அதுல ஜாக்லின் அவங்களுடைய பேரையே விட்டிருப்பாரு. அப்ப நான் ஃபேட்மேன் அவர்கிட்ட நான் கேட்டேன், சண்டை போட்டேன். ஏன் ஏன் நீங்க விட்டுட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர டிபேட்டபிளா போச்சு. அதுக்கு வந்து அவர் கடைசியா கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுத்தாரு அப்படின்னா வந்து, எனக்கு எப்ப சொல்லணுமோ அப்ப நான் சொல்லிப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அவர் கொடுத்த ஆன்சர் வந்து திருப்தியா இல்ல. டெஃபினட்டா டு பி ஹானஸ்ட் எனக்கு அவர் கொடுத்த ஆன்சர் திருப்தியா இல்ல. பட் வந்து அதுக்கப்புறமேட்டு ஸ்டில் எங்க கூட இருக்க அந்த கான்வர்சேஷன், அதுக்கு அடுத்து வர கான்வர்சேஷன்லாம் வந்து அக்ரீட் தட் ஜாக்லின் இஸ் a பிளேயர் அப்படின்றத அக்ரி பண்ணாரு. டக்குன்னு அடுத்தடுத்த வாரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு வந்து ஜாக்லின் முத்துக்குமரன் கொண்டு வந்துட்டாரு. பட் ஆனா தெளிவாதான் இருந்தாப்புல தலைவன் தெளிவாதான் இருந்தாப்புல. முத்துக்குமரன் வின்னர், ஜாக்லின் ரன்னர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்புல. பட் நான் வந்து ஒரு தெளிவான அவர் ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னா அது ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ் கூட கிடையாது. அவருக்கு பிடித்தமான பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பார்ப்பேன். இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் சீசன்ல the one who put more effort அப்படின்னா வந்து definitely none other than it's Jacqueline. when compared to முத்துக்குமரன் அதிக எஃபோர்ட் போட்டிருக்கிறது வந்து ஜாக்லின் தான். அதான் டாம். அது எனக்குமே தெரியும். அதாவது அந்த கேமா பாக்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர் என்னன்னா, இந்த அங்க கால்ல உட்காந்து பேசுறப்ப எப்படி இதாயிருச்சுன்னா, அழுதாங்கல்ல, அந்த அழுகுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்து அப்படியே மாறும். அது சிம்பத்தியா மாறும். அது ஒரு அதாவது ஒருத்தவங்க எதிர்த்து பேசுறாங்க, ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா, அந்த அழுகுறவங்களுக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அப்ப இவங்க சுனிதா விட்டு விடுங்க, ரயானும் இருக்காரு. அப்ப அவர் அந்த இதை பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்ப இவங்க அழுதுதான் இந்த மாதிரி ஆயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப சுனிதா சொல்றாங்க என்னன்னா, அந்த ஒரு கேங்குன்னு சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த லேடிஸ் எல்லாம் ஒரு இதை சேர்ந்தாங்கல்ல, விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி இவங்க சௌந்தர்யா இது பண்ணாங்கல்ல, ஒரு கேங்குன்னு சொன்னாங்க. அப்ப அது ஆக்சுவலா கேங்கே கிடையாது. அவங்க எல்லா பேருமே ஒன்னாதான் இருந்தாங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கிறப்ப ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருந்துச்சு. அதுல இவங்க சௌந்தர்யா மட்டும் அவங்களால கருத்து சொல்ல முடியல, சொல்ல மாட்டின்ட்டாங்க. சொல்ல முடியலன்னு சொல்லல. அப்படின்றப்ப இவங்க வெளியே வந்து இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சாங்க. அது அப்படி இல்ல. வீக்கெண்ட்லயே அது நிரூபிக்கப்பட்டுச்சு.
அப்ப அப்படின்றப்ப அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வெளியே வந்துட்டாங்க. இது ஜாக்லின் வெளியே வராங்க. ஏதோ ஒண்ணு அது அப்போதைக்கு ஏதோ சண்டை ஆகுது. அப்ப அதை இது பண்ணிடுறாங்க. அப்படின்றப்ப அந்த இதை எடுத்துக்காட்டா சௌந்தர்யா இவங்க சுனிதா சொல்றாங்க, அதுக்கும் இந்த கோவா கேங்குக்கும் சம்பந்தமே கிடையாது. கோவா கேங்கை விட்டு இவங்க வரவே இல்லை. அவங்களுக்கும் மற்றவங்க தான் வெளியே போறாங்க. ஜெஃப்ரி வெளியே போறாரு. சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு எமோஷனல்ல அவங்க சிக்கிட்டாங்கன்னு அவங்க வெளியே போறாங்க. ஆனா அந்த 2 பேரும் வெளியவே போகல. அப்ப இவங்க 2 பேரும் அப்படின்றப்ப ஒன்னாதான் இருக்காங்க. இல்லங்க, ரயான் வந்து எப்ப வந்து ரயானுக்கு ஜாக்லின் மேல ஒரு பேட் ஒப்பீனியன் இல்ல, நம்மள விட்டு கொடுத்துட்டான்ற ஃபீல் எப்ப தெரியுமா அவருக்கு? முத்துக்குமரன் உள்ள வீட்டுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஐ மீன் அந்த பெட், அந்த வளைவா இருக்க அந்த பெட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த செங்கலா டாஸ்க் இருக்குல்ல, அப்ப வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும். அப்ப வந்து ரயானை வந்து இவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க, முத்துக்குமரனையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. நான் உன்கிட்ட சொன்னதை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். இஃப் யூ ரியலி ஹேவ் சம்திங் டு டாக், யூ ஜஸ்ட் டாக் டு ரயான் அண்ட் கிளாரிஃபை இட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க, ஓகேவா? ஆனா இவங்க இவங்க எதுவுமே தப்பு பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரயானுக்கு வந்து இது தெரியாது. ஆனா வெளியில வந்து இந்த கான்வர்சேஷன் வைக்கும் பொழுது மூஞ்சி மாறிடும் ரயானுக்கு. ரயான் என்ன நினைப்பாரு, உன் ஃப்ரெண்டு நான் தான் உன் குரூப்ல ஒன்னா இருந்தேன், முத்துக்குமரன் என்ன பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்ற மென்டாலிட்டி ரயானுக்கு இருந்துச்சு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனது. ஆனா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நான் எதுவுமே பேசல, நீ பண்ணன்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. நான் அப்பவும் தெளிவா சொன்னது, அடுத்தவங்க டவுன் பண்ணி என்ன காட்டணுமா அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரிப்ட். அடுத்து இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க வந்து உண்மையாலுமே ஜெனுவனா தான் கொடுத்தாங்க ரயானுக்கு. பிகாஸ் ஷி நியூ வெரி வெல் தட் தட்ஸ் நாட் நோ லாங்கர் நீடட் ஃபார் ஹர். ஓகே, அந்த ஒரு இதுல தான் அவங்க கொடுத்தாங்க, ஓகேவா? ஆனா அவன் வந்து என்னன்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுமே ரயானுடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி மாறிடுச்சு. பிளஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் என்னாலதான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாரு. அதுல இவங்களுக்கு உடன்பாடு இல்லாம போயிடுச்சு. தென் இவங்க ஃபேமிலி வீக்ல வந்து அவங்க அக்கா வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாங்கல்ல, ஜாக்லினையும் நம்பாதன்னதுமே, ஓ ஜாக்லின் நம்மளை பத்தி பெருசா பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தலைவன் வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டாப்ல. அந்த பிஹேவியர் ஜஸ்ட் லைக் தட் அவரால் ஓப்பன் அப் ஆக முடியல, மனசுல என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் சொல்ல முடியல. யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அதை பெரிய பாயிண்டா பிடிச்சிட்டு அவர் அதை அப்படியே ட்ராக் பண்ணி பேசுறாரு. when it comes to ஜாக்லின், ஈவன் ஐ ஹவ் சீன், இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஜாக்லினை பத்தி பேசுவாங்க, ஓட்டு சுனிதா தான் நினைக்கிறேன், அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஹில் பி லைக், முத்துக்குமரன்ட்ட நானே பேசி பார்த்ததே கிடையாது, பத்தி அப்பெல்லாம் பேசுனதே கிடையாது, இப்பதான் ஓ ஓட்டுக்காகவா, ஓ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? சிம்பிள், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு 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 என்ன டவுட்னா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கூட இருந்தா ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஏன் சாச்சனாக்கு ஓட்டு போடல? ஏன் மஞ்சரிக்கு ஓட்டு போடல? இந்த வட்டம் எதுவுமே இல்லையே, அவங்க இல்லவே இல்லையே, முத்துக்குமரன் இல்லவே இல்லை, அப்புறம் ஏன் போடல? அது அவ்வளோ அவ்வளோ இது அது இருந்துட்டு போகுது. எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு என்னால அது நம்ப கூட முடியல, மஞ்சரி எவிக்டட்ன்றத நம்பவே முடியல. இல்ல 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 சீரியஸ்லி இல்ல டிசர்விங் கண்டஸ்டன்ட்ங்க. டிசர்விங் தான் டாம். ஆனா ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குல்ல டாம், அது அது வரணும் டாம். நீங்க நான் இது சொல்லக்கூடாது ஆக்சுவலா. சரி விட அதை விடுங்க, நான் அதை சொல்ல. நீங்க அந்த இது பண்ணீங்கல்ல. டிபேட் ப்ரோ, டிபேட் ப்ரோ, சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. டாம் ஒரே விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். டாம் அடுத்து லதான்னு இருக்காங்களா, அவங்க பாவம் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து அவங்க ஓகே பேசுங்க. ஓகே ஓகே ஓகே, யா லதா பேசுங்க லதா. நான் மஞ்சரிக்கு ஏன் ஓட்டு வரலன்னு மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, லதா மட்டும் பேசிட்டு அடுத்து பேசுங்க. ஹலோ சொல்லுங்க ஹலோ லதா, சொல்லுங்க மேம் லதா. கேக்குதா? கேக்குதுங்க. ஐயா மேம் நம்ம மேம் வந்து கிடையாது, டாம். சாரி ஓகே டாம். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அஃபிஷியல்ல வந்து ஓட்டு போடுறோம், மிஸ் கால் கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம். ஆனா கொஞ்சம் நம்ம அன்அஃபிஷியல்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. வேணும்னே பர்பஸா கீழே தள்ளிட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து போன வாரம் இருந்தது, இந்த வாரமும் இருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அஃபிஷியல்ல நம்ம வந்து இது பண்றோமோ அதே வந்து அன்அஃபிஷியலுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்டாண்டமா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு இது இருக்கு மேம். இல்லங்க, unofficial is nowhere related to voting at all. நோவேர் ரிலேட்டட் தான். ஆனா லாஸ்ட் வீக் வந்து மஞ்சரி தான் கடைசியில இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஜாக்லினுக்கு நான் வந்து ஒரு ஓட்டு போட்டேன் அப்படின்னா மத்தவங்களுக்கு 5 ஓட்டு 10 ஓட்டு அதே சமயத்துல விழுகுது.
இவங்களுக்கு அதே இடத்துல நிக்குது. ஆனா ஒவ்வொருத்தரா மேல போயிட்டே இருக்காங்க. லதா, ஒன் செகண்ட் ஐ கிளாரிஃபை இட். ஆக்சுவலி இங்க இருக்க எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். Don't trust the unofficial vote first of all. Any unofficial vote, if you trust it, you will lose it. ஆக்சுவலி மஞ்சரிக்கு போனதுக்கு காரணம் வேற. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து டினை பண்ணிட்டாங்க மஞ்சரிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. தட்ஸ் த ட்ரூத். அவங்க ட்வீட்டே நிறைய பேர் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் எனக்கு பர்சனலா மஞ்சரியை வந்து காப்பாற்றணும்னு தோணுச்சு. நான் மஞ்சரிக்கு தான் போட்டேன். அன்டில் 14 வரைக்கும் நான் போகணும்னு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஓட் பேங்க் ஸ்ட்ராங் இல்லை. ரியலாவே அவங்களுக்கு ஓட் பேங்க் ஸ்ட்ராங் இல்லை. அதுதான் ஃபேக்ட். ஸோ அதுக்காக இருந்துட்டு அவங்க அன்அஃபிஷியலை வச்சுட்டு தான் போயிட்டாங்க நம்ம சொல்லிட இல்ல, நான் முடியாது. அப்படி அவங்க சொல்லல. உண்மையாலுமே வந்து ஓட் பேங்க் நான் இல்லை. அப்படி சொல்லல. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம 14 வாரம் கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்திருக்கோம். நாமளா ஒரு சேர்ந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஓட்டு போட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். சேனல் வந்து ஏதாவது ஒரு பண்ணி இந்த மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் பார்த்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வாய்ப்பு கம்மி. அபிஷியலா நமக்கு தெரியாது இல்லையா, என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம விஷால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பத்தி இப்ப பேசிட்டு இருந்தீங்க நீங்க, சிம்பத்தி ஓட்ட வச்சு போயிடுவாங்க அப்படின்னு. யூஸ்வலா ஆக்சுவலா வந்து நேற்று கீழே டவுன் பாட்டம் டூல இருந்த விஷால் இன்னைக்கு வந்து தேர்ட் பொசிஷன்ல உட்காந்துருக்காரு. என்ன ரீசன் மக்கள் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அழுதா உடனே ஓட்டு போட்டுறாங்க. ஆனா இந்த புள்ள அழுதா ஃபேக்குங்கிறாங்க, டிராமா குயினுங்கிறாங்க, என்னென்ன நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி. இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ரசிகனா அவர் வந்து ஜாக்லின் எவிக்டட் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க, தேவையில்லாம ஒரு நெகட்டிவிட்டி. ரசிகன் போடுறதெல்லாம் ட்வீட்டே கிடையாது. அவர் கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு கவுந்து பிடிச்சிட்டு. இல்ல நமக்கு எக்ஸாக்டா நம்ம குடுக்குறோம், எல்லாத்தோடதையும் வாங்கி நம்ம மிஸ் கால் குடுக்குறோம், ஓட்டு போடுறோம், ரெகுலரா எல்லாமே பண்ணிடுறோம். சொல்லுங்க பாப்பா, எதுக்கு தம்ஸ் டவுன்? பெட்ரோல் நம்ம யாருக்கும் ஆகக்கூடாது, அவங்களே ஊத்தி எரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி. ஓகே 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 ஓகே, நைஸ் ஒன். எப்ப இருந்தாலும் இந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி போட்டீங்கன்னா, இப்ப அதர் டசன்ல உட்காந்துட்டு இருக்காரு, அந்த பெட்ரோல் டைலாக் நம்ம பாப்பாய் சொன்னதையும் சேர்த்து போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஓகே பாப்பாய், நீங்க பேசுங்களேதான். அதுதான் நான் கேக்குறேன். இப்ப இன்னைக்கு அப்பு குட்டின்னு கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு. அன்அஃபிஷியல்ல பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ஓட்டு போடும்போது அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுகிற இடத்துல மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே டப்புன்னு ஏறுது. ஆனா நானும் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். போன வாரம் இதே மாதிரிதான் பார்த்தேன், இந்த வாரம் நான் பாத்துட்டே தான் இருக்கேன். சும்மா சல்லுன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் நம்ம இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டோம்னா அருணுக்கு 10 ஓட்டு போடுது, அந்த மாதிரி போகுது. அப்ப அவர் சொல்றாரு ஃப்ராடுங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்து அபிஷியல் நம்ம போடதான் செய்யறோம், எல்லாமே பண்றோம். இவங்க வந்து வேணும்னே பர்பஸா கீழே கொண்டு வராங்கன்னு தெரியுது. ஆனா சேனல் இது ஒரு காரணமா வச்சுட்டு இப்ப நம்ம வந்து டாப் 5க்குள்ள கொண்டு போறதா நமக்கு பெரிய விஷயம். அந்த இடத்துல நம்ம கொண்டு போக முடியாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பயம் இருக்கு. லதாட்ட ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலி ஓகே, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. 14 week 13 week 30 நாமினேஷன் ஷீ சேவ்டு, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துகிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஓட் பேங்க் வந்து மக்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க லூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை இருக்கு, 100%. இப்ப இல்ல சேனல்ல தான் பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த இதுல விஷால ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல 4-5 வாரமா, அதனால அது கரெக்ட் தான். இப்ப இல்ல, இப்ப அதான் சொல்லிடுறேன். இப்ப சப்போஸ் ஜாக்லின் வந்துட்டு ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் பாஸ் பண்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அங்க, ஏன்னா இது வந்து லாஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்களுக்கு அப்படி நடந்தனால அதை அப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. பட் நமக்கே தெரியும் அவங்க பேசினது வந்து எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். ஸோ தட்ஸ் தி ரீசன். அந்த மாதிரி நடக்காத வரைக்கும் சேனல் வந்து கன்சிடரேஷனே பண்ண மாட்டாங்க. அது சேனலோட டிசிஷன் தான் இருக்கு, நாட் அன் அன்அஃபிஷியல் டிசிஷன். இல்ல விஷாலுக்குலாம் என்ன இருக்குன்னு ஓட்டு போடுறாங்க எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணிட்டா அப்படின்னு எனக்கு புரியல. இதுல சௌந்தர்யா போயிடும், சுனிதா எல்லாம் ஏன் உள்ளுக்குள்ள விட்டாங்கன்னு எனக்கு இருக்கு. வந்து என்னமோ முத்துக்குமார் கூட இருந்தனாலதான் ஓட்டு போட்டாங்க. இந்த ஜாக்லின் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் இருந்து கழட்டி விட்டு போய் அந்த பொண்ணு தனியா நின்றுட்டு அம்போன்னு. அதெல்லாம் 24/7 பாக்குறவங்களுக்கு தான் நமக்கு தெரியும். இதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அந்த சுனிதா வந்து எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. வந்து தீபாக்கு வந்து இத்தனை நாள் ஜாக்கு என்னை வந்து நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கே அப்படியா ஜாக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேக்குறாரு.
ஆமாங்க, அவரு உள்ள இருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? உள்ள இல்ல வெளியில இருக்கிறது வந்து அவர் பார்த்தா ஜூம் தான் போட்டு தெரியும். கேமரா வழியா பார்க்க ஏங்க முடியும். இல்ல எனக்கு வந்து அவ்வளவுதான். தீபக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. உள்ள மேபி முத்துவும் ஜாக் முன்னாடி ஒண்ணு பேசுறாப்படி, பின்னாடி அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சுனிதா இப்படிதாங்க பண்ணுவாரு. நோ 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 அப்படிதான். நோ இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்பவுமே இப்படிதான். ஆர்கே இல்ல ஆர்கே நீங்க அழுதாலும் சரி முத்து வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் பண்ணுவாரு. ஈவன் ஹி டஸ் தி சேம் திங் டு மஞ்சரி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் வந்து மஞ்சரியை வந்து கம்ப்ளீட்டா சரி ஓகே இவனுக்கு யாரும் நமக்கு கிடையாதுன்னு சொல்லி மஞ்சரிக்கு கொஞ்சமாவது ஜெனுவனா இருக்க ட்ரை பண்ணாரு. திரும்பவும் ஒரு செட் ஆஃப் கேங் ஃபார்ம் ஆக மெச்சதுமே வந்து he is just going back to his normal routine தான். He was never true to anyone in that house. At least Why he wants to true to correct everyone? why One second. he need not he need That's the answer. ஆன்சர் அது கிடையாது. ஏன்னா ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை பார்த்து எவன் ஓட்டு போடுறானோ பார்க்கும்பொழுது அது ஒரு ஹெல்த்தி கேமா இருக்காது. அவனுக்கு வந்து அந்த கேம் பிடிக்காது. முத்து வந்து வெறுக்கிறதுக்கு ஒரு ரீசனை தேடினாங்கன்னா அது ஒரு ரீசன் வந்து போதுமானதா இருக்கும். அதனால அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே இதுல ஜாக்லின் இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணு பேசுற எல்லாத்துக்கிட்டையும் உண்மையா இருக்கு. ஒருத்தரை பத்தியும் பின்னாடி போய் தேவையெல்லாம் பேச மாட்டேங்குது. அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருக்கு. டாஸ்கை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. whatever work that been given to this girl she is doing well அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு வந்து அது வந்து சரியான காரணமா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப கேஷ் பாக்ஸும் வைக்கலல்ல இந்த வாரம். என்ன பண்ணுவாங்க? மிட் வீக் எவிக்ஷன் வேற இருக்குன்னு சொன்னாங்க. ஏங்க அந்த கேஷ் பாக்ஸ பத்தி எல்லாம் ஒரு ஐயோ காலையில ரவீந்தர் சார் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு எரிச்சலோட உச்சகட்டமா இருந்துச்சு. என்னத்துக்கு அதுல வந்து எனக்கு வந்து இந்த ரயானையுமே புடிச்சிச்சுங்க இன் பிட்வீன்ல. இல்லன்னா சொல்ல மாட்டேன். பட் இவங்க எல்லாருமே பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு பதவி வந்தா ஆணவம் வரும் அப்படின்பாங்கல்ல. இல்ல இப்ப யாரோ சொல்லியிருந்தாங்களா ஒரு கேர்ல தான் வந்து ஃபினாலேக்கு எடுத்துட்டு போறாங்க, மத்தவங்க எல்லாம் எவிக்ட் பண்ணிடுவாங்க. மேபி பவித்ராவை காப்பாத்துவாங்களோ, ஜாக்லினை விட்டுருவாங்களோ. பவித்ரா என்னங்க பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியுதுங்க, பவித்ரா ஒண்ணுமே பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்றாங்களே ஒரு அம்மா இன்னைக்கு நீங்க வந்து பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கீங்க. இல்ல நான் வந்து விசித்ரா மேம்க்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓட்டு போட்டேன். எனக்கு அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் வெப்சைட் நான் ஃபைனலே பார்க்கல. லாஸ்ட் சீசன் நான் ஃபைனலே அவங்க போனதுல இருந்து அந்த ஒரு வாரம் நான் பார்க்கவே இல்லை. லைவும் பார்க்கல, ஃபினாலையும் பார்க்கல. யார் ஜெயிச்சா என்ன நான் உட்காந்துட்டேன். இப்ப அந்த ஒரு பயம் எனக்கு திருப்பி வருது. இவங்க எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அப்ப தெளிவு இல்லங்க. விசித்ரா மேம் போனது கரெக்ட் தான். ஏன்னா விசித்ரா மேம் கடைசியா என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா தினேஷோட மேட்டர்ல வந்து ரொம்ப பர்சனலா எடுத்து பேசுறது பயங்கரமான தவறு. பிளஸ் she was having difference of opinion with மாயா கிருஷ்ணன் and அவங்க பேர் என்ன பூர்ணிமா. அவங்க கூட வந்து இவங்க 2-3 கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் தவறுதலா வச்சிருப்பாங்க. அந்த ரீசன்ல அவங்க ஓட் பூல் வந்து ரேங்கிங்கே டவுன் ஆனதுக்கு காரணம் விசித்ரா தான். சோ அந்த வாரம் அவங்க டெஃபினட்டா போயிருக்க தான் வேணும். சோ அதனால நம்ம அதை வந்து வச்சு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த அளவுக்கு இல்ல ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டது. இந்த அளவுக்கு ரீசன்ஸ் வந்து இது கொஞ்சம் ஹெவியா இருந்தது இல்ல. ஏங்க பர்சனலா அவங்க பொண்டாட்டி வச்சு எல்லாம் இழுத்து பேசுனாங்கல்ல, அது ரொம்ப தப்பு இல்ல. அதுக்கப்புறமேட்டு அவங்க கோல்டு வார் மாதிரி வெளியில வந்துமே அது நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி ஷோலயே போயிட்டு சோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சினாரியோ. we can't take it or talk about it. பட் இவங்க ஜெனுவனா விளையாடுறாங்களா, கரெக்டா இருக்காங்களா அப்படின்ற பட்சத்துல வந்து போக மாட்டாங்க. இல்ல இப்ப எனக்கு இந்த வாரம் கேஷ் பாக்ஸ் வச்சிருந்தா கூட விஷாலோ பவித்ராவோ யாரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு இப்ப இருக்கிறதுல கேஷ் பாக்ஸ் இருக்கிறதுக்கு யாரு ஜெனுவனான ஆளுன்னு எனக்கு தோணுது தெரியுமா? அங்க இப்ப இருக்கிறதுல விளையாண்டு இருக்கான்பா ஒருத்தன் இவ்வளவு நாள், இவன் டிசர்விங் அப்படின்னா அருண் கேஷ் பாக்ஸ் எடுத்தா மட்டும்தான் ஐ ஃபீல் ஹாப்பி. இல்ல உண்மையாலுமே ஜெனுவனா பார்த்தா ஒரு நெகட்டிவ் கேமோ பாசிட்டிவ் கேமோ அத கண்டமேனிக்கு கரெக்டா விளையாண்டது அவன் மட்டும்தான். விஷாலும் ஒண்ணுமே விளையாடல. தீபக்கு ஒரு 5-6 வாரம் தூங்கிக்கிட்டு கிடந்தா அப்படி. தீபக் வந்து 5-6 வாரம் தூங்கிக்கிட்டு இருந்துட்டு கடைசி 3 வாரம் விளையாண்டு வந்து அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு உடனே ஃபேமிலி ரவுண்டு வந்து இவங்க வந்து நீ வா ஃபென்டாஸ்டிக் ஃபேபுலஸ் அப்படின்னு இவங்க சொன்னதுமே தலைவன் உடனே அது வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காப்ல, நோ எவ்ரிபடி டிசர்விங், என்னை விட டிசர்விங் ஆனவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சதும் நான் தான் ஸ்டேஜ்ல நிக்க போறேன், என் பக்கத்துல நிக்க போற ஜாக் நீயா
இல்ல முத்து நீயா நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணீங்க. ஏன்டா அவர் இப்ப டேய் வந்து இந்த என்னத்த இந்த சொல்ற? வீக் வந்து கடைசியில தானங்க கிடந்தாரு. இப்ப பார்த்தா திடீர்னு அவரு மேல போயிட்டாரு. இல்ல. இல்ல நோ 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 ம், ம், அவரு வந்து டாப் 5லயே என்னோட லிஸ்ட்லலாம் அவர் கிடையவே கிடையாது. ம், கடைசியில he was பிஹேவிங் ஜென்டில் அப்படின்னா ஆக்சுவலி அவருக்குள்ள வந்து ஒரு டாமினன்ஸான கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு, ம். பயங்கரமா இருந்துச்சு. அதையும் இப்ப அவர் வந்து மறைச்சுதான் ஓகே வச்சிருக்கா அப்படி. ஆமா அதெல்லாம் ஆமா நான் ஆமா டெஃபினட்டா அது மறைச்சுதான் வச்சிருக்கா அப்படியே தவிர அவர் வந்து ஐயோ ம், நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்லாம் கண்டிப்பா கிடையாது. ம், நோ வே. ம், வேற ம், 8 பேர்ல யார் பவி பவி வந்து குரூப்ல டூப்பு. ம், குரூப்ல டூப்புன்னு எப்படி சொல்றேன்னா லக்கு 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 லக்குன்னு அந்த லக்குல ஏதோ ம், உள்ள வந்துருச்சு. விஜே ம், விசால் வந்து சேனலுக்கு கட்டாயம் நீ ம், எங்களுக்கு வந்து ஒரு சீரியல் நடிச்சு கொடுத்துருக்க, நீயே ம். வீட்டுல தூங்கிட்டு இருக்கன்னு தான் சொன்னேன். நாங்க தான் வந்து டே ஆள் பத்தலடா வாடான்னு கூப்பிட்டு வந்தோம். இல்லப்பா, கடைசியில உன் பேர் 14 மாறி வாரம் போயிடக்கூடாது. காப்பாத்திட்டாங்களே, இன்னினாலும் அனுப்பி விடலாம்ல. எதுக்கு வச்சு சோறுங்க? உம் அவங்க வந்து 14 இல்ல வாரம் அவங்க வந்து வச்சுக்க. ஸ்டேஜ் ம், மேல இல்லடா ம், மணிச்சந்திரன் இப்படிதான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தான். ம், அப்புறமேட்டு அவனையும் நாங்க 2வது கொடுத்தோம். ஆனா 1 ரூபாய் காசு தர மாட்டோம்டா பாத்துக்க அப்படின்னு ம், சொல்லி கொடுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ம், மத்தபடி எங்க ஜெனுவனா டிசர்விங் அங்க போட்டி போடுறதுக்கு தகுதியான ஆட்கள்னா 2 பேரு. ஒண்ணு ம். முத்துக்குமரன், இல்ல இன்னொன்னு ஜாக்லின். முத்துக்குமரன் ம், எந்த வகையில அப்படின்னு நான் சொல்லுவேன்னா எல்லா டாஸ்க்கும் விளையாண்டுருக்காப்ல, நிறைய இடத்துல வந்து மத்தவங்களை எல்லாம் மண்டைய கழுவி இருக்காப்ல. மண்டைய கழுவி ஜாக்லின் இல்ல இல்ல அளவுக்கு அவர் சௌந்தர்யாவை நான் ஜென்யூனா சொல்ல இல்லவே மாட்டேன் அசோசி. கிடையாது. இல்ல ஆமா இல்ல. அவர் ஜெனுவன் கிடையாதுங்க. இருங்க ம், நான் ம், முடிச்சு சொல்றேன் இருங்க. ம், எல்லார்த்தையுமே மண்டைய கழுவி இருக்காப்ல, அவருடைய பாயிண்ட வந்து பிரதானமா எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேம் விளையாண்டுருக்காப்ல. சம்திங் ம், அவர் வந்து அந்த இடத்துல எஃபோர்ட் போட்டிருக்காப்ல அப்படின்றத நான் பாக்கேன். ம், அதுக்காக வேணா அவர் வந்து அங்க நிக்கலாம். பட் ம். ஜெனுவனா கேட்டீங்கன்னா வந்து மஞ்சரி இஸ் அவுட் ஆஃப் கேம். ஆமா. ஐ ம். வுட் சே இட்ஸ் ஒன்லி ஜாக்லின் நீட் டு பி தி டைட்டில் வின்னர். பாப்போம். டாம், எனக்கு டவுட். ம் இந்த அசீம் விக்ரமன் அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஆமா அந்த பொலிட்டிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? அசீம் விக்ரம். நான்லாம் அசீம் வின் பண்ணுவாருன்னு பார்க்கவே இல்ல. அது நான் வந்து அது என்ன நான் அந்த வந்து மாதிரி இருங்க வாய்ப்பு இருக்கு. இறப்பா அந்த சீசனை வந்து நான் பாதி சீசன் தான் பார்த்தேன், பாதி சீசன் கூட பார்க்கல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் சப்போர்ட்டிங் விக்ரமன். எனக்கு வந்து விக்ரம் ஏன்னா அதுக்கு முந்தின சீசன்ல தான் ஆரி வந்திருந்தப்பல எனக்கு அதோட சிமிலர் கேரக்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாதி இது கூட நான் பார்க்கல. பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அவருக்கு ஃபேன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் விக்ரமனுக்கு. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு நான் போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். அந்த வேற ஒரு பயங்கரமான வேலையினால ஒரே ஒரு சீசனை நான் பார்க்காம விட்டது அந்த சீசன் தான். ஆனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்து அசீமா பிடிக்கல. அது கடைசியில வின்னர் வந்து அசீம்னாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் நல்ல வேளை இந்த சீசன் நம்ம பார்க்கல, இல்லைன்னா வந்து மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு நினைச்சு நானே என்ன தேத்திக்கிட்டேன். மத்தபடி எனக்கு இதுல ஒரு கருத்து கணிப்பு ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆர்கே, நீங்க சொல்லுங்க உங்கள் கருத்து. டாம், சாரி சாரி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஸ். ஓகே உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப லாஃபிங்காக இருக்கு, சர்காஸ்டிக்காக இருக்கு. ஸோ எனக்கு ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேனல் வந்து எப்பயுமே ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் வினராக ஆக்குவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்கும்ல. இப்போ லாஸ்ட் டைம் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது அதனால வந்து நானும் ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். பட் ஜாக்லின் வின்னர் ஆவாங்கன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. மேபி ரன்னர் ஆஃப் வருவாங்க, இல்லை தேர்ட் பிளேஸ் வருவாங்க. பட் வின்னருக்கு சான்ஸ் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் வந்து சுனிதாக்கு கோவா கேங் மேல என்ன வெறுப்புன்னு தெரியல. கோவா கேங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இருந்தா என்ன, இல்லைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. மூணாவது வந்து ரவீந்திரன் வந்து பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு ரொம்ப ஹைப் எழுதினாரு. தீபக் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், அவருக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மூணு தீபக் தீபக் வந்து மூவி நடிக்கிறதுக்கு ஓகே. இப்ப இத பத்தி கருத்து கேக்குறீங்க நீங்க? ஆமா ஆமா, கருத்து கேக்குறீங்க. உங்களுடைய முதல் கேள்வி வந்து சர்காஸ்டிக் கமெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்பயுமே வின்னிங் ரன்னர் மெட்டீரியல் அந்த மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. ஏன்னா சேனலுக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஒருத்தனுக்கு காசு கொடுக்காம அப்படியே அமுச்சு விடணும், அதான் உங்களுக்கு மேட்ரு. அதுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா எவன் என்ன பண்ணா கேட்பானோ அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டுருவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. எப்படி வந்து ஆரி அர்ஜுனனுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அதை வந்து மறுக்க முடியலையோ, இந்த சீசன்ல வந்து ஜாக்லினுக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாதுதான்.
அப்படி போய் முட்டாள்தனமா கொடுக்காம விட்டுருவாங்களான்றது எனக்கு வந்து ஐடியா கிடையாது. அதை வந்து நம்ம வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஐ எம் நாட் எய்மிங் எனக்கு வந்து அங்க அந்த ட்ராஃபி போய் புடிச்சு நிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் வெளில வந்தா ஜாக்லின் கூட வந்து ஒரு டின்னர் போவேன். ஜாலியா போயிட்டு சூப்பரா பண்ணேன், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணேன்னு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு நானும் பாப்பாயும் போறேன். எதுக்கு போட்டேன் வேணா உன் பேரை கூட சேர்த்துக்கல. நாங்க 3 பேர் சேர்ந்துட்டு நம்ம யுவராஜும் வந்தாப்புலன்னா அவரு கூட சேர்ந்துட்டு நாங்க 4 பேர் ஒரு டின்னர் போயிட்டு ஃபேண்டாஸ்டிக்கா செலிப்ரேட் பண்ணுவோம். அவ்வளவுதான். I'll just congrats her for her winning the way that she played. I really want to congratulate her. செகண்டா என்ன, நம்ம சுனிதாக்கு வந்து வாயில சனி அப்படின்வாங்கல்ல, அதுதான். சேனலே வந்து என்னென்னமோ பண்ணி பேர்லாம் நாசமா போய்க்க வச்சிருக்கு இந்த நாயின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தடவி வெளியில அமுச்சு விட்டாங்க. நீ வந்து போன வாரம் அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கொஸ்டின்லாம் எதையும் கேட்டுறாத ஸ்டேஜ்லன்னு சொன்னதுமே ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் எல்லாரும் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு உட்காந்து பேசிச்சு. அழகா இருக்கீங்கடா, எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கடா அப்படின்னு பேசிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு என்ன வச்சு பேசு பாரு அப்படிதான் இருக்கேன். அதுக்கு வந்து என்னன்னா வந்து she couldn't accept. Maybe she would have seen Jacqueline in the same channel and she is spending more than Hara கூட இருக்கலாம். அந்த ஒரு இதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அந்த பொறாமைய எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது தெரியாம சுனிதா வந்து மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா சுனிதாவை பாக்குறவங்களுக்கு தான் காரி துப்பணும்னு தோணும் போல. எல்லாத்துக்கும் அப்படிதான் தோணும்ல. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்காங்கன்னா எதுக்கு இது சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு அப்படிதான் தோணும். தேர்டா வந்து உங்க கேள்வி என்னன்றது நான் மறந்துட்டேன், லென்த்தா பேசினால. யாராவது ஞாபகப்படுத்துங்க. ரவீந்திரன் வந்து ரவீந்தர் சார் வந்து என்ன சொல்றது, ஐயோ நான் வேற இங்க நல்லா பேசுவேன் சார், உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சுக்கோங்க சார். ஏன்னா நானும் ஒரு வியூவர் தானே, நீங்க எப்படி வியூவரா பேசுறீங்களோ அந்த மாதிரி. அந்த கேள்வியை மட்டும் இன்னொரு முறை. அதாவது தீபக் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்களா, அவர் படத்தை அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிருக்காரா? ஐயோ உண்மையே பேசக்கூடாது. இல்ல 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 உண்மையே பேசக்கூடாதுன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவர் இருங்க கண்டெக்ஸ்ட் தப்பு. இருங்க அதாவது தீபக் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. தீபக் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. விஷாலுக்கு தான் சொல்லியிருப்பாரு, நீ உன்னை யாராவது வச்சு தயாரிச்சாங்களோ, என்னால முடியலன்னா தயாரிக்க முடியலனாலும் உன்னோட படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இது வந்து நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். சிறந்த ஆக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். இதுக்கு மேல இதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லிடுவேன் ஓப்பனா சொல்லி, ஐயோ பாப்பா என்ன நீ நல்லா வாயில அந்த இதைய வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிற ஓரமா பாத்துக்கிட்டு ஏதாவது சொல்லி சொல்லணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. ஹீரோ மெட்டீரியல் சொல்லிருப்பாரு. ஹீரோ மெட்டீரியலோ இல்ல ஹீரோ தான் கிடைச்சிட்டாரு திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்த ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது தீபக் அவருக்கும் நல்லா தெரியும். நான் வந்து ஃபேட்மேன் அவர் வந்ததுமே கேட்பேன், சார் உண்மையை சொல்லுங்க, ஒருவேளை ஏதோ விஷால் வந்து நம்ம கவின் மாதிரி மாறிடுவானோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் சீட்டு கிடைக்காம போயிருமோ அப்படின்றதுனால இப்பயோ நீங்க அடி போட்டு வைக்கிறீங்களோ அப்படின்னு நான் சார்கிட்ட கேட்க போறேன். எப்படி வேற மாதிரியா? அண்ட் இன்னொன்னு வந்து இவருக்கு ரவி சாருக்கு வந்து ஆரம்பத்துலவே தீபக்கு பிடிக்காது. கடைசியில நான் எப்படி வலுக்கட்டாயமா பிடிக்காத ஒருத்தரை வந்து டாப் 5ல தூக்கி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டனோ அதே மாதிரிதான் அவரும் தள்ளப்பட்டாப்ல. ஏன்னா அவருக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்க. சொல்லுங்க. அவர் அது பண்ணா பரவாயில்ல, பின்னாடி போய் இன்னொன்னு சொல்லிட்டாரு. தீபக் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படின்றத எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்டையுமே சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அது உண்மைதானே, அத சொல்லியிருந்தாருன்னா நானே சில்லறைய விடுவேனே ரவி சாருக்கு. இதையெல்லாம் தானே நீங்க என்கிட்ட சொல்லணும்.
ஐயோ சொல்லிட்டாரு பரத், நீ சொல்லிட்டாரு வந்து என்ன செருப்பால் அடி வாங்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு என்ன மாட்டி விடலான்னு பாத்திருக்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும்ல நீ. சரி ஓகே, 3 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து பாட்டா செருப்பு எடுத்து வந்திருக்காங்க. ஏஸ் லதாமா? அம்மா அம்மா 100% நான் அந்த அர்ணவ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதான் தோணும். லைக் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன்ற மாதிரி தான் தோணும். சச்சனாக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அந்த ஆளுக்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். and வந்து சச்சனா மேடம் வந்து எக்ஸ்ட்ரீம். அது வந்து எனக்கு தெரியல எந்த கேட்டகரியில கொண்டு போறதுன்னே. உங்களுக்கு வந்து வர்ஷினி வந்து ஒரு நல்லபடியா ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில வந்து சவுண்ட் ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட், அவங்களுக்கு ஒரு எனக்கு ஒரே ஒரு டவுட் அஸ்வதி. ஏன்னா வர்ஷினியோட போஸ்ட், கடந்த போஸ்ட் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஷி வாஸ் சப்போர்ட்டிங் முத்துக்குமரன் கம்ப்ளீட்டா இங்க அவுட் சைட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள போய் திடீர்னு ஜாக்லின் பக்கம் சாஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியல. நேத்திக்கு இல்ல வந்துட்டு அவங்க அவங்க ஜாக்லின் பிடிக்கும் தானே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இல்ல ஜாக்லின் இல்ல பிடிக்கும் சப்போர்ட் சிஸ்டர். 2 பேரும் அப்படியா? தான் சொல்லிருப்பாங்க. இல்ல இல்ல நான் கேர்ள்ஸ்ல பார்த்ததுல ஜாக்லின், பாய்ஸ்ல முத்துக்குமரன். ஓகே ஓகே. இல்ல அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் பார்த்தேன், நான் ஒரு 4-5 ட்வீட்ஸ் பார்த்திருப்பேன். ஓகே, நீங்க என்ன திட்டுறவங்க திட்டிட்டே இருங்க, எனக்கு வந்து முத்துக்குமரன் தான் பிடிக்கும், முத்துக்குமரன் தான் அது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல என்னடா இல்ல இல்ல அது? டாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 பேர்த்தையும் பிடிக்கும், டைட்டில் லீட்ல வந்து நான் முத்துக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னா அவங்க ஏன் உள்ள போயிட்டு when compare to முத்துக்குமரன் அதிக எஃபோர்ட் இந்த டைட்டிலுக்காக போட்டது ஜாக்லின் சொல்லணும்? எல்லாமே அது கான்ட்ராடிக்ட் வந்து ஆகுது ஒரு இல்லையா? இல்ல இல்ல அது ஆக்சுவலி வந்து ஏங்க, ஒரு இல்ல நான் அப்படி இல்ல நான் சார். அக்செப்ட் ஒன் பண்ணாலும் செகண்ட் ஒன் சொல்லுங்க. செகண்ட் அது யார் கூட பேசியிருக்காங்க நீங்க பாத்தீங்கல்ல, அன்ஷா அப்படிதான் பேச முடியும். எனக்கு புரியல என்னப்பா? அவங்க யாரு கூட பேசுறாங்கன்னு இல்ல பாத்தீங்கன்னா யாருக்கு சௌந்தர்யா கூட கிள்ளுனா வலிக்குமோ அவங்க தானே கிள்ள முடியுங்கிறதா இருக்கு. சௌந்தர்யா ஓகே. கிட்ட பேசுறாங்கல்ல. ஸோ சௌந்தர்யா கிட்ட அப்படிதான் பேசணும் கரெக்டா. இல்ல அதான் நீங்க அவங்க சைலண்டா ஒரு பர்சனலா கேம் ப்ளே எடுத்துக்கலாம். பண்ணிட்டு அவங்க இருக்காங்க 2 பேரும் சிஸ்டர். வர்ஷினி பேசுறது பர்சனலா எடுத்துக்கலாம். ஆமா. இல்ல அவங்க வந்து சைலண்டா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க எப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து ஓப்பனா டைரக்டா சொல்லி அடிக்கிறாங்க. அவங்க வந்து சைலண்டா அவங்க வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க எப்ப பாரு சௌந்தர்யாட்ட போய் ஏதாவது சொல்லி சௌந்தர்யாவை கிளப்பி விடுறாங்க. சௌந்தர்யாவை கிளப்பி விடுறாங்களா? அம்மா சௌந்தர்யாவே ஆமா, ஆல்ரெடி கிளம்பிட்டு தான் சௌந்தர்யாவை நிக்கிறாங்க. கிளப்பி விடுறாங்க. சௌந்தர்யா புலம்ப இப்ப அவருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வதி வந்து நான் 4வது ட்ரீம் நான் கண்டினியூ பண்றேன்னு கேட்க போறாங்க. அதானே? இல்ல அஸ்வதி, எனக்கு என்னமோ சவுண்ட் பிஹேவியர் இல்ல பிடிக்கல அவங்களே அஸ்வதி. ஒத்துப்பாங்க. எனக்கு சவுண்டோட பிஹேவியர் சுத்தமா பிடிக்கல. இந்த ரீசன்ட் டேஸ்ல சவுண்ட் நடக்கிற வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஆச்சு, எனக்கு எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தோணுதுன்னா, அவங்க நேத்திக்கு எல்லாரும் வந்ததுல புத்தி வந்துட்டு பேதலிச்சிட்டு அவங்க வந்து இருக்கீங்களா? கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. சரி. அவங்க வந்து டவுன் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்டா அவங்க டவுன் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மத்தவங்களுக்கு இப்ப ஜாக்லினுக்கோ முத்துக்குமரனுக்கோ கிடைக்கிற அந்த ஈக்குவல் அப்ரிசியேஷன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து 100% அவங்களோட ஃபேஸ்ல வந்து தெரியுது. அண்ட் வந்து சச்சனாவோட அந்த இரிட்டேஷன் அது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்கள அஃபெக்ட் ஆயிருக்கு. அது அந்த ஒரு அது இதுலதான் இல்ல அவங்க சரி, அது யாரு பண்ண தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கும் தெரியும் நான் வந்து சவுண்டுக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருந்தேன்னு. கரெக்டா? எப்ப வந்து சவுண்டு கிட்ட இருந்து நான் பேக் வந்தேன், எனக்கு அவங்க கேரக்டர் பிடிக்கலனா when she was talking about Jacqueline behind multiple times. கரெக்டா? அப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் வந்துச்சு. ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப அழகா தெளிவா பிளான் பண்ணி, இல்ல ஜெனுவனாவே கூட இருக்கலாம். இது ரெண்டுத்துல எதுவா வேணா இருக்கலாம். 50-50 பாசிபிலிட்டி தான். ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ இத பத்தி தவறா பேசாதன்னு சொல்லிட்டு பெத்தவங்க சும்மானாச்சும் கொஞ்சம் சொல்லிட்டு போவாங்களா? அதையாவது உருப்படியா கேட்டிருந்திருக்கணும். கேட்டுட்டு அது வரைக்கும் நடந்த இன்சிடென்ட் ஈவன் தோ இர்ரெஸ்பெக்டிவ் பிடிக்காமலே இருந்தால் கூட அதையெல்லாம் முடிச்சிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன கருமம்னாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உள்ள வரவங்க இவங்களை வந்து ரொம்ப வெல்கமிங்கா அணுகியிருப்பாங்க. பட் வாட் ஷி ஹவ் டன் இஸ் அவங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி ஒரு மாதிரி பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா போனதுக்கு பிறகு ஜாக்லின் கிட்ட ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும் வச்சுட்டு பட் ஸ்டில் ஷி குடன்ட் அக்செப்ட் தட் நான் தவறா நினைச்ச ஒரு பர்சன் கூட போய் எப்படி என்ன பேச சொல்றாங்க, அவ ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம்னு சொல்றாங்க, எல்லாரும் நான் பின்னாடி பேசினேன், நான் ஒன்னும் பின்னாடி பேசலையே அப்படின்ற இந்த ஆட்டிடியூட் தான் இவ்வளோ இதுக்கும் காரணம்.
இதெல்லாம் கூட நான் பொறுத்துப்பேன். பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும். என் சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஆன உங்களுக்குமே தெரியுது. ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான். அபாயமணி அடித்து விட்டது. இவர் வந்து இது குடுக்கிறார், எண்டு குடுக்கிறார். அவ்வளவுதான், டிராஃபி வந்து சவுண்டுக்கு தான். இன்னும் எத்தனை க்ளூ கொடுக்க போறீங்க பிக் பாஸ் அப்படின்னு? டேய், ஏன்டா கண்ணையெல்லாம் முன்னாடி வச்சு பாக்குறியா, புடனையில வச்சு பாக்குறியா? எனக்கு நான் எபிசோடே பார்க்கல சரியா, பார்க்காமயே எனக்கு புரியுது இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு. அந்த மாதிரி ட்வீட் போடுறான். இந்த பக்கம் திரும்பினால் சவுண்டுக்கு டிராஃபி, அந்த பக்கம் திரும்பினால் சவுண்டுக்கு டிராஃபி. எப்படிலாம் பிக் பாஸ் இன்ட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா அப்படின்னு. சரிடா, இதெல்லாம் தாண்டா ஒரு பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் இத்தனை நாள் சவுண்டுன்னு உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் போய் பவித்ரா ஆர்மியில உட்காந்துட்டு பவிக்கு ஓட்டு போடுங்கள், பவிக்கு ஓட்டு போடுங்கள். அடங்கப்பா சாமி, யாரா நீங்களா? இதுதான் உங்க கடமையா? நானும் இதுதான் பவிக்கு உங்க ஓட்டு கனி? நானும் சவுண்டுக்கு ஓட்டு போட சொல்லி போட்டிருந்தேன் பாத்தீங்களா போஸ்ட்? சவுண்டுக்கு போட்டு சொன்னீங்களா? சூப்பர், நல்லா பண்ணீங்க. கொஞ்சம் சத்தம் வரும், லைட்டா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்க பேசுங்க. இமேஜ் மட்டும் பவிக்கு போட்டு விட்டேன். நாலாவது டைம் வந்து ரெஸ்யூம் பண்ண போறாங்க. எஸ் யூ கேன் ரெஸ்யூம் இட். நான் கொஞ்சம் மட்டும் நம்ம வழியா க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா காலையில 8 மணிக்கு வந்து நான் போய் ஃபெரிய பிடிக்கணும். நான் நாளைக்கு வந்து பிசி ஐலாண்ட் போகிறேன். ஓகே, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும், முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்க இன்டரப்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதான் சௌந்தர்யாவுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்து ஃபீல் ஆயிருக்கிறது கண்டிப்பா அவங்களோட இதுல புரியுது. கேக்குதா? அதான் சௌந்தர்யாவோட அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்துட்டு நமக்கு இல்ல, எனக்கு பர்சனலா வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கு வந்து இந்த 2 நாளோட அந்த ஹேப்பனிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுல, அதுல அவங்க ரிப்ளை பண்ற விதத்துல, ஒருத்தங்க கிட்ட பிஹேவ் பண்ற விதத்துல எல்லாமே அது தெரிஞ்சிச்சு. எனக்கு வர்ஷினி வந்து அவங்களுக்கு வெளியே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து அவங்க வந்து கொஞ்சம் மெச்சோர்டா வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. சௌந்தர்யா நேரடியா அவங்க வந்து எந்த விதத்துலயும் அட்டாக் பண்ணாம கொஞ்சம் மெச்சோர்டா ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா சச்சனா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இல்ல ஜெஃப் கிட்ட அவங்க சொல்லி அவுட் பண்ணி அந்த ஒரு வீக் அவங்க எலிமினேட் ஆனதுதான் பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்க நேரடியா அவங்க கிட்ட வந்துட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுக்காக இந்த ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு இப்படி கலாய்க்கிறது, வரப்போ போறப்போ ஒரு மாதிரி இது பண்றது, சிரிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு சச்சனா ஒரு போகும்போது ஒரு பேர் வந்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா, லைக் வந்து அவனோட கெட்ட பேரெல்லாம் மாத்திட்டு போனாங்க இல்லையா, அது திரும்பவும் வந்து ரெஸ்யூம் பண்ற மாதிரி இருக்கு இந்த இந்த வாட்டி வந்து. அது வந்து அந்த பொண்ணு எதுக்கு அதை பண்றான்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அதை ரொம்ப பார்க்கவே நல்லா இல்ல. அது யார்கிட்ட பண்ணாலும், ஜாக்லின் கிட்ட பண்ணாலும் சரி, சௌந்தர்யா கிட்ட பண்ணாலும் சரி, இந்த இந்த ஒரு என்ட்ரியில வந்து என்ன மோஸ்டா இரிட்டேட் பண்ணது சச்சனா மட்டும்தான். அண்ட் வந்து விஷால் கிட்ட எல்லாருமே எல்லாருமே என்ன ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இரிட்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி அது ரொம்ப கண்டினியூஸா பேசி 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 ஏதோ அந்த பையனுக்கு சிம்பத்தி வர. இது வந்து எனக்கு என்ன பயம்னா, சிம்பத்தி ஃபேக்டரா டர்ன் ஆயிருமோ அப்படின்றது எனக்கு பயம். மேபி அதை வந்து இவங்களுமே எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேனல் வந்து டெஃபினட்டா அது சிம்பத்தியா மாறணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னுமே எனக்கு தோணுது. இல்லை, ஆமா தானே? பிளஸ் நம்ம ஒருத்தவங்களும் வந்து சொல்றாங்கன்னா ஒருத்தவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற 8 பேத்து மேலேயும் ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாயிண்ட சொல்லதானே செய்வாங்க. மேபி இதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி சொல்லாம இருந்திருக்கலாம். பட் வந்து when it comes to a contestant டெஃபினட்டா சொல்லி தான் ஆகணும்ன்றது நான் நினைக்கிறேன். அதுல வந்து பெரிய தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். யார பத்தி சொல்றீங்க? விஷால் தர்ஷிகா மேட்டர். அதுக்கு வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, சௌந்தர்யா ஒரு வீடியோல நான் பார்த்தேன். she told that தர்ஷிகா வெளியில ஒரு லவ் இதாகி பிரேக்கப் ஆனது எனக்கு தெரியும். அது எப்படி இங்க வந்த உடனே வந்து லவ் இதாயிடும்? அதெல்லாம் வந்து அவ இருக்கும்போது நீ பேசிருக்கணும்ல, தர்ஷிகா இருக்கும்போது. இல்ல டாம், அது வந்து நீங்க முழுசா பார்க்கல. அது வந்து நான் இப்ப புரிஞ்சுக்கிட்ட கான்டெக்ஸ்ட் என்னன்னா,
எனக்கு தெரியல நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. அவ பேசுனதுல வந்துட்டு அவ எப்பவுமே இப்படி விட்டு விட்டு தானே பேசுவா. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆம், தர்ஷிகா வந்து வெளிய ஒரு லவ் இருந்துச்சு, பிரேக்கப் ஆகி உள்ள வந்தா திடீர்னு எப்படி வந்து அவளுக்கு இப்படி ஒரு இமோஷன் வரும். ஆஹ் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது அவ்வளோக்கா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு ஃபீல் ஆச்சுன்னு அந்த ஒரு மீனிங்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து இல்ல நானும் நீங்க தோணுச்சு. சொன்ன அதே அந்த அளவுக்கு feel மீனிங்ல தான் சொன்னேன், பண்ண மாதிரி தெரியுமா இல்லையா? நீங்க என்ன அப்படி அழுத்தி திருத்தி இல்ல சொன்னீங்கன்னா நீங்க அந்த பிரேக் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வீடியோ பிரேக் ஆகுது இல்லையா, அந்த வீடியோ முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி கான்டெக்ட். அந்த கான்வர்சேஷன் முழுசா பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி கான்டெக்ட். ரெண்டு பேரையுமே தப்பாதான் அவ வந்து சொல்லியிருப்பா. ரெண்டு பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தான் சௌந்தர்யா சொல்லியிருப்பா. ஓகே, ஐ டோன்ட் நோ. அதுலதான் மாற்று கருத்து இருக்கா இருக்கே உங்களுக்கு? பிகாஸ் நான் பார்த்தப்ப எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஃபீலிங்ஸ் வருதுன்னு நம்ம கேட்டுற முடியாது. அப்படின்னா வந்து நம்ம அன்சிதாக்கா இருக்குல்ல, அன்சிதாக்காலாம் பாத்தீங்கன்னா ஆளோட தான் உள்ளேயே வந்துச்சு. ஆளு வெளியில போனதும் அடுத்த ஆளை பாத்துருச்சு. அப்ப அதையெல்லாம் கொண்டு போய் நம்ம எங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம்? அப்படி சொல்ல முடியாது. இப்ப எனக்கு கூட கல்யாணம் இல்ல ஆயிட்டு உள்ள தப்புதான். போய் இல்ல அஸ்வதி, யாரையாவது பிடிக்கலாம் இல்லையா? இல்ல அஸ்வதி, ஆக்சுவலி இல்ல நான் அது ஒன் வந்து செகண்ட். accept பண்ணிக்க எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். ஓகே, அது வந்து தப்புதான். சௌந்தர்யா வந்து ஒருத்தங்களுக்கு அஹ், எப்ப லவ் வரலாம் லவ் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் டிசைட் பண்ற உரிமை சௌந்தர்யா கிடையாது. தர்ஷிகாவோட விருப்பம். அவளுக்கு யாரு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, யாரை பிடிச்சிருக்குன்ற எக்ஸ்பிரஸ் பண்றது. பட் வந்துட்டு அது ஒரு தப்பான மீனிங்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கல. எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சௌந்தர்யாவை பார்த்த வரைக்கும். ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எண்டில் வந்து முடிக்கிறப்ப ஸ்ட்ராங்கு எல்லாம் ஓகே, அதை ஸ்ட்ராங்காக ஃபீலிங் வச்சாங்கன்றதால எனக்கும் ஓகே தான். பட் வென் யூ ஆர் டேக்கிங் இன் டு பர்சனல், வெளியே நடந்த விஷயத்தை பற்றி நீ பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியே பேசினாலும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பற்றி தான் பேசியிருக்கேன். அந்த பொண்ணு எப்படின்னா, கடைசியில் முடிக்க போகும்போது வந்துட்டு நீ ஸ்ட்ராங்கு, அவனுக்கு அந்த ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். அந்த அந்த இந்த சென்டென்ஸ் முடிச்ச உடனே சொல்லியிருக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவராலாக ஸ்ட்ராங்கு கடைசியாக சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ அங்கே உன்னோட கரெக்ஷனை நீ அங்கே கடைசியாக வந்து பதிவு பண்ணுற. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, லைக் எனக்கு இந்த பொண்ணு தர்ஷிதா வெளியவே தெரியும் மச்சான். ஆஹ் அவ ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கா, பிரேக்கப் ஆயிருக்கு. எப்படி உள்ள வந்ததுக்கு உடனே ஒரு ஃபீலிங் வரும்னு எனக்கு புரியல மச்சான் அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பா. இதெல்லாம் முடிச்சுட்டு ஓவரால் கான்டெக்ட்டுக்கு பின்னாடி வந்து எனக்கு புரியுது, அது அவளுக்கு ஸ்ட்ராங் விஷால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்புல. கொடுத்ததுக்கப்புறம் புரியுது அவளுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீலிங் வந்துச்சு, எல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு. எப்படி உனக்கு புரியல? அவன் சொல்ல சொல்ல பாயிண்ட் நீ மாத்திட்டே இருப்பியாமா? ஒரு கண்டெக்ஸ்ட் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. நடுவுலயே அவன் சொல்றத பிரேக் பண்ணி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுற. அது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, யூஆர் அசாசினேட்டிங் ஒன் கேரக்டர் பர்சன். அது எனக்கு தப்பா தானே தெரியுது. ஸோ அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. எக்ரி ஆர்கே, நான் வந்து எக்ரி பண்ணிக்கிறேன். பட் வந்து கடைசி அவங்க அது ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபீலிங் அப்படின்னு சொல்றது நான் நான் நினைக்கல. அவங்க அந்த சென்டென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் அது அந்த ஸ்ட்ராங்கா ஃபீலிங் வந்திருக்குன்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். நான் வந்து வேணா திரும்ப போய் பார்க்குறேன். எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அஸ்வதி சுனிதா பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. நான் வரேன் யார அந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்கு. இல்ல அஸ்வதி சுனிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுனிதாவா? ஐயோ, என்ன அவங்க போனப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான். இல்ல அதே போனப்ப அந்த வன்மத்தோட தான் கடைசி உள்ள வாரம் வந்து வந்திருக்கு. என்ன பண்ணாங்கன்னா வந்து நல்ல பேரோட போனாங்க. சேனல் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க, நீ வந்து உன் பேரை இங்க எங்க கூட 15 வருஷம் குப்பை கொட்டின பாவத்துக்கு உன்னை உக்காந்து டிங்கரிங் பார்த்து வெளில அமுச்சு விட்டோம். சரி வெளியில போய் பார்த்துட்டு உள்ள வந்தாவது கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்போம்னு நினைச்சோம். உள்ள வந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை தெளிவா பண்ணிட்ட அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க சேனல். Because again she got negativity when she was going out. I don't think she got negativity at all. ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிங்கரிங் பண்ணி அந்த கோட்டை பிரிச்சு அந்த டாஸ்க் வைக்கிற மாதிரி சொல்லி ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவ ரொம்ப சட்டிலா அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு சுனிதா வந்து வெளியில போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பேரோட போச்சு. உள்ள வந்து இப்ப திரும்ப வந்து நான் அது கிடையாது, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிருச்சு. அவ்வளவுதான். எனக்கு வந்து என்னன்னா, ஒய் யூ ஹாவ் திஸ் மச் வன்மம் ஆன் ஜாக்லின்?
பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் யூ ஹேவ் டோல்ட் தட் ஜாக்லின் வந்து இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸோ when it comes to இவளா அவளான்னு சூஸ் பண்ணும்போது நான் ஜாக்லின் தான் சூஸ் பண்ண. நீயே சொல்லியிருக்க, நீ வந்து உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணான்னு சொல்ற. நாங்க வெளியில இருந்து பார்த்தா எங்களுக்கே தெரியல உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணத. அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் வந்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் வருதோ எனக்குமே அது புரியல. அது சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட் போல் வந்து அதிகமா இருக்கோ அவங்க கிளாப்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கூட போய் பேசிக்கிறா. புரியல எனக்கு. ஆமா இல்ல டாம், எனக்கு வந்து இன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, போறதுக்கு முன்ன அவங்களோட விழா கமிட்டி பத்தி பேசுற வரைக்குமே ரொம்ப ஜாலியா ஜாக்லின் இருந்தாங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து சண்டை போட்டாங்க. ஆனா ஜாக்லின் வந்ததுல இருந்தே அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க. தேவையா இருக்கும்போது பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசினாங்க. அந்த ஒரு டக் ஆஃப் ஃபார் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளால ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாக்லின் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஜாக்லின் மட்டும் தான் ஆக்சுவலா ஃப்ரம் தி பிகினிங். அப்புறம் ஒரு ஆமா பாயிண்ட்ல சௌந்தர்யா சைலண்டா இருந்துச்சு, ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. இவங்க வந்து எப்ப இருந்தாலும் சொன்னா கேட்டு தொலைய மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல சரி என்ன அங்கயா யார் கை தூக்குறீங்களோ மெஜாரிட்டி தானே, ஓகே அதுக்கு எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாக்லின் இருந்துச்சு கடைசியா. ஜஸ்ட் லைக் தட் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுது. பிளஸ் சிவகுமாருமே அதே பாயிண்ட்ல தான் இருந்தார். நோட் பண்ணீங்களா? சுனிதா என்ன பாயிண்ட்லாம் சொல்றாங்களோ சிவகுமாருமே அதே பாயிண்ட்ல தான் இருந்தார். கரெக்டா இருக்கே ஆர்கே? ஓகே. ஏன் அவர் அதே பாயிண்ட்ல இருந்தாருன்னா, ரெண்டு பேரும் வந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்த பிறகு ரெண்டு பேருமே வந்து ஒரு வீடியோ சாங் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க போல. ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற அந்த குட்டி மூளையை வச்சு யோசிச்சு ஓகே இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் ரெண்டுங்களும் முட்டாள் எப்படி முட்டாள் மாதிரி உள்ள போய் பேசுறாங்க. நீங்க எபிசோட உண்மையா பாத்தீங்களா? ஒருத்தவங்களை பிடிக்காதவங்களாகவே இருந்தால் கூட ஒரு எபிசோட நீ கண்டினியூஸா வாட்ச் பண்றனா you'll be able to sense the actual flow, the graph of the game, correct? அப்ப அங்க போய் நீ டிவில பார்த்துமே உனக்கு ஒரு வெங்காயமும் புரியலன்னா என்னன்னு தெரியல. அதை தாண்டி நம்ம தலைவன் தானே தலைவன் சத்யாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு. அதைய பார்த்துட்டு சிரிச்சிட்டேன். என்ன போட்டிருக்கா அப்படின்னா the best exit of everyone among everyone போட்டு தலைவன் போட்டிருக்காப்ல. எல்லாத்துக்கும் சும்மா சென்ட் ஆஃப் பண்ணி அமிச்சாங்களாம். இவரோட எக்ஸிட் அப்ப மட்டும் எல்லாருமே புஷ் அப் பண்ணி அமிச்சாங்களாம். டேய் என்னென்ன சொல்றான் பாருங்க சார் இவன். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அதை பார்த்துட்டு. ஓரளவுக்கு பேசலாம், ஒரேடியா பேசக்கூடாது இல்லையா? சிவகுமாருக்கு நீங்க அப்படி பேசக்கூட வாய்ப்பு தரல. வெளியே பேசுறவங்களோட எழுதி கொடுத்து நீ இதை மட்டும் போய் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல சிவகுமாரே தான் அந்த பாயிண்ட கொடுத்துருக்காப்ல. அவங்க எல்லாம் எழுதி கொடுக்கல. தலைவன் சும்மா அவங்க கொடுத்தாங்கன்னு அதை சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் என் பாயிண்ட் தான் சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு என்னன்னு தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு அப்பவும் அதான் சொல்லிட்டு போனாரு. மக்களோட கருத்து நான் சொல்லி இங்க எழுதி கொடுக்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போனாரு. என்ன பண்றது? மக்களோட கருத்து அதுவா இருந்துச்சு. அப்படியே இங்க வர சொல்லுங்க. அப்படியே பொழிச்சுன்னு நான் நல்லா கழுத்தாம்பட்டிலே வச்சு அனுப்புறேன் அவரை. யாரை பத்தி பேசி? சிவகுமாரா? இருங்க அவரே பார்க்கதான். சிவகுமார் ஒரு பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட தெரிச்சு ஓடிட்டேன் நானு. என்ன சொன்னாப்ல? ஐயா நீங்க என்ன எப்படி இருக்கணுமாமா? இல்ல பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்னா இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆம்பளை வாசமே படாதனால அந்த பொண்ணு சின்னதா பாசம் கொடுத்தாலுமே அப்படியே அப்படி பாசத்துல மயங்கி விழுந்துடுமாமா. ஐயோ எனக்கு அது திரும்ப திரும்ப கேட்கும்போது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்னதான் அப்ப வந்து டாபிக் ஏத்த மாதிரி இருக்குல்ல. வந்துட்டான்டா என் தலைவன் அருண வடிவாங்க. சிவா பொண்ணும் பையனும் எப்படி இருக்கணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பலா பலா பலா. சோ வீட்டுல கூட கொண்டு போய் இறக்கி விடுறேன். வெளியே அனுப்பையா தினேஷு அவரை.
இல்ல இல்ல ஐ ஐ காட் இட். நான் இத வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து டிஸ்கஸ் பண்றது கண்டிப்பா தவறுன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து சிவாஜியின் பேரன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுவோம்ல. ஹவு எப்படி வந்து சுஜாவர்ணி வரும், எப்படி 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 அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனா தலைவன் எபிசோடுக்குள்ள வந்து பிக் பாஸ்க்குள்ள வந்து ஒரு பிஹேவியர் பண்ணார்ல, ஓகே 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 அதனாலதான் பேர் ஆயிட்டாங்க போல அப்படின்னு நான் நினைச்சு நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். எல்லாரும் அமைதியா இருப்பீங்களே, இப்ப இந்த விஷயத்துல என்ன மட்டும் மாட்டி விட்டுருவீங்களே, சி கேவலமானவங்களா நீங்களாம். இப்ப சிரிக்கிறாங்க, எல்லாம் அவர் சிரிக்கிறாங்க. அந்த இமோஷனலா பேசிட்டு போனார் இல்லையா, போகும்போது அவங்க வைஃப் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு. ஏங்க ஏங்க நம்ம அதை அவர் பத்தி அதை கமெண்ட் மட்டுமா பண்ண பேசினாரு, அதை மட்டுமா பேசினாரு. போகும்போது நக்கல் நக்கல் நையாண்டியா என்னென்ன வேலையை பார்த்து விட்டு போனாப்ல. இல்ல இவர் இல்ல ஒரே ஒரு நல்ல விஷயத்த அவர் அந்த நேமை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒவ்வொருத்தரா. அவரு ஆக்சுவலி இப்ப முத்துக்குமரன் தான் அந்த ஒரு இஷ்யூ இருந்துச்சுல்ல, அதை கிளியர் பண்ணிட்டாரு. ஆமா ஏன்னா அது வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் நின்னன்றதையும் ஓகே சொல்லிடு அப்படின்ட்டு. அடுத்தது அருண்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சப்பாத்தி இஷ்யூ. அதையும் உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்காரு. என்னால முடியல, போயா நான் மியூட்ல போட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், மியூட்ல போட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இரிட்டேட்டிங் அண்ட் அனாயிங். இதுல வேற டவுட்டுக்கு முத்துக்குமரனை கூப்பி, ஐயோ போச்சு மறுபடியுமா, முடியல, எவ்வளவு நேரம்டா ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். எஸ்என் முத்து முடிச்சுட்டா ஏதாவது முத்து பண்ணு. நினைப்பா டேய், பேசுறதுக்கு தனியா கிராஷ் கோர்ஸ் முடிச்சவனே நான்டா. என்ன வேலை பேசுவியா நீ? எனக்கு